அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பார்க்க இருக்கோம்னா, கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், லிட்ரஸி கிளப் அண்டு குவிஸ் காம்படிஷன், பார்ட்டிசிபெண்ட் ஆட் செய்வது மற்றும் வின்னர்ஸ் செலக்ட் செய்வது, எமிஸில் எவ்வாறு அப்டேட் செய்வது என்பதை தெளிவாக பார்க்க உள்ளோம். அதற்கு முதலில் கூகுளில் சென்று எமிஸ் வெப்சைட்டுக்குள் நுழைந்து யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் செய்ய வேண்டும். அதன் பிறகு ஸ்கூல் ஆப்ஷனை தேர்வு செய்து அதில் கோ-கரிக்குலர் அண்டு கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தேர்வு செய்ய வேண்டும். அதன் பின்னர் கிளப் இன்சார்ஜ், இதில் கொடுக்கப்பட்டுள்ள கிளப் இன்சார்ஜ் ஆசிரியர் பெயரை தேர்வு செய்து சேவ் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு ஸ்கூல் லெவல் காம்படிஷன் சென்று கிளப் நேம், இப்பொழுதைக்கு லிட்ரஸி மற்றும் குவிஸ் காம்படிஷன் மட்டுமே பள்ளி அளவில் போட்டிகள் நடைபெற்று உள்ளன. ஆகையால் அதற்கான பார்ட்டிசிபெண்ட் மற்றும் வின்னர்ஸை தேர்வு செய்ய உள்ளோம். முதலில் லிட்ரஸி தேர்வு செய்து இதில் மொத்தம் எஸ்ஏ ரைட்டிங், ஸ்டோரி டெல்லிங், ஸ்பீச், போய்ட்ரி ரைட்டிங் என்று பல்வேறு வகையான ஈவெண்ட் உள்ளது. ஒவ்வொன்றாக தேர்வு செய்து இதில் கேட்டகரி 6-7 மாணவர்களுக்கு ஒரு கேட்டகரியாகவும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தனியாக வின்னர்ஸை நாம் தேர்வு செய்ய வேண்டும். முதலில் 6 to 7 தேர்வு செய்த பிறகு ஆட் பார்ட்டிசிபெண்ட் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இதில் இந்த பள்ளியில் இந்த போட்டிக்காக கலந்து கொண்ட மாணவர்களின் பெயரை நாம் முதலில் பதிவு செய்ய வேண்டும். மாணவர்களின் பெயரை தேர்வு செய்த பிறகு சப்மிட் ஆப்ஷன் கொடுக்க வேண்டும். இப்பொழுது வியூ பார்ட்டிசிபெண்ட் சென்றவுடன் இந்த போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களின் பெயர் பட்டியல் இதில் டிஸ்ப்ளே ஆகும். அதன் பிறகு செலக்ட் வின்னர் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்த பிறகு இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இதில் முதலாவதாக தேர்வு செய்யும் மாணவர்கள் முதலிடமும், இரண்டாவதாக தேர்வு செய்யும் மாணவர்களின் பெயர் 2ஆம் இடமும், மூன்றாவதாக தேர்வு செய்யும் மாணவர்களின் பெயர் 3ஆம் இடம், தேர்ட் லெவல் பிரைஸ் என்று டிஸ்ப்ளே ஆகும். ஒன்ஸ் நாம் சப்மிட் செய்த பிறகு மீண்டும் மாற்ற இயலாது. ஆகையால் இந்த பகுதியை தேர்வு செய்யும் போது மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். தேர்வு செய்த பிறகு சப்மிட் கொடுக்க வேண்டும். சப்மிட் கொடுத்தவுடன் வியூ பார்ட்டிசிபெண்ட், வியூ வின்னர்ஸ் என்று வரும். ஸோ இப்பொழுது இந்த மாணவர்களுடைய பெயர் இதில் டிஸ்ப்ளே ஆகியுள்ளது. தற்போது ரீசெட் ஆப்ஷன் கொடுத்துள்ளனர். வேண்டுமென்றால் நாம் ரீசெட் செய்து கொள்ளலாம். இதே போன்று மற்ற ஈவெண்ட்டுக்கும் நாம் தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்து ஆட் பார்ட்டிசிபெண்ட் கொடுக்க வேண்டும். இதே ப்ரொசீஜரை தான் நாம் ஃபாலோ செய்ய வேண்டும். சப்மிட் கொடுத்தவுடன் வியூ பார்ட்டிசிபெண்டில் சென்றால் நாம் தேர்வு செய்த மாணவர்களின் பெயர் இதில் டிஸ்ப்ளே ஆகும். அதன் பிறகு செலக்ட் வின்னர் கொடுத்து நாம் பெயரை தேர்வு செய்து கொள்ளலாம். சப்மிட் கொடுத்தவுடன் வின்னர்ஸ் தேர்வு செய்யப்பட்டுவிட்டது. வியூ வின்னர்ஸ் பகுதியில் சென்று நாம்
செலக்ட் செய்த வின்னர்ஸினுடைய பெயர் நாம் இதில் பார்க்கலாம். தற்பொழுது ரீசெட் ஆப்ஷன் கொடுத்துள்ளனர். வேண்டுமென்றால் வின்னர்ஸை நாம் ரீசெட் செய்து கொள்ளலாம். இதே போன்று லிட்ரஸி மற்றும் குவிஸ் ப்ரோக்ராமில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து ஈவெண்ட்டுக்கும் பார்ட்டிசிபெண்ட்டை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்த பிறகு வின்னர்ஸை நாம் தேர்வு செய்ய வேண்டும். முதல் 3 இடங்களை நாம் தேர்வு செய்து எமிஸில் அப்டேட் செய்ய வேண்டும். இது சார்ந்த ப்ரொசீடிங்ஸ் அடுத்த டேபில் கொடுக்கப்பட்டுள்ளனர். இந்த டேபை கிளிக் செய்து நாம் தேவையான ப்ரொசீடிங்கை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இதுபோன்று 2 ஈவெண்ட்டையும் நாம் எமிஸில் அப்டேட் செய்ய வேண்டும். நன்றி.